ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. ஒன்று அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இன்னொன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ரெண்டும் ஒரே வார்த்தையோட ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இன்ன லிகுல்லி அமலின் ஷிர்ரத்தன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அமலுக்கும் அதாவது என்ன வேகமான ஒரு ஆர்வம் உண்டு. எந்த ஒரு செயல்பாட்டை நீங்க செஞ்சாலும் அதனுடைய ஆரம்பம் என்ன செய்யும், மிக வேகமான ஆர்வமாக இருக்கும். வலி குல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரத்தன். ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு நாங்க சொல்லலாம். ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு என்றாங்க. அப்ப எந்த ஒரு செயல்பாடை நீங்க ஆரம்பிச்சாலும் வலி குல்லி அமலின் இன்னலி குல்லி அமலின், அதாவது ஷிர்ரத்தன். ஷிர்ராண்டா அது வேகமாக கொதிச்செழுந்து நம்ம செய்யக்கூடிய அந்த ஆர்வம், ரஹ்பா, ஹிர்ஸ். அப்ப இந்த மாதிரியான ஆர்வம் எல்லா விஷயத்துக்கும் உண்டு. நீங்க இது எல்லா இடத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம். திருமண வாழ்க்கையிலிருந்து, தொழில இருந்து, புதிய கம்பெனிக்கு சேர்றதுல இருந்து, ரமலானுடைய ஆரம்பத்தில இருந்து, குர்ஆன் ஓதுறதுல இருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து பார்க்கலாம். அந்த இயற்கையை நம்ம காணுவோம். அந்த இயற்கை என்ன செய்யும், நம்ம காணுவோம். கடுமையான ஆர்வமாக இருக்கும். அந்த டைம்ல ஆலோசனை எல்லாம் பயங்கரமா என்ன செய்யும், இருக்கும். ஆர்வம் எல்லாம் வந்து முன்னால உள்ள அறிவாளி எல்லாம் தேய்ச்சிட்டு போற அளவுக்கு என்ன ஆர்வம் எல்லாம் கடுமையாக இருக்கும். இந்த டைம நம்ம சரியா நிர்வகிக்கலண்டா, இந்த கொதிச்சுக்கிட்டு வர ஆர்வத்தை நிர்வகிக்கலண்டா எல்லாத்தையும் ஒட்டச்சுக்கிட்டு போயிடுவோம். எல்லாத்தையும் என்ன செய்வோம், உடைச்சிட்டு போய், அதாவது என்னது அவ்வளவும் இல்ல ஆகிரும் இல்லாத லெவலுக்கு போயிடும். 5 நேர தொழுகையும் காணாம போயிடும். அந்த ஆர்வத்தை சரியாக நிர்வகிக்கவில்லை என்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இன்ன லிகுல்லி அமலின் ஷிர்ரத்தன் வலி குல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரத்தன். ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் ஒரு சோர்வு உண்டு. அப்ப ரசூல் சொல்லி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய அந்த சோர்வு எனது சுன்னத்தின் பக்கம் இருக்கிறதோ, யாருடைய சோர்வு எனது சுன்னத்தின் பக்கம் இருக்கிறதோ அவர் தப்பி விட்டார். யாருடைய ஆர்வம் எனது சுன்னத்துக்கு மாத்தமாக இருக்கிறதோ அவர் அழிந்து விட்டார். அவர் அழிந்து விட்டார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில அதே செய்தியை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது எவன் ஆர்வம் அதிகரிக்கிற நேரத்தில் சத்தத வகாரப, அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்தியில வருது, சரியான முறையில நடந்து என் சுன்னத்துக்கு நெருக்கமாக போனால் அவர் வந்து சிறப்பானவர், சரியான முறையை வழி என்ற சுன்னத்தை அடைந்து கொண்டார். எல்லாம் மீறி அடைஞ்சு வேற சைடுக்கு போனா ஃபலா தஉத்துஹு, அவரை ஒரு பொருட்டாகவே நீங்கள் நினைக்க வேண்டாம் என்றார். ஆர்வம் கூடி பிதஅத்துக்கு போயிட்டார். ஆர்வம் கூடி பிதஅத்துக்கு போயிட்டார். ஆர்வம் கூடி மார்க்கத்துல இல்லாத வேலையெல்லாம் செய்யற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாருன்னு சொன்னால் அவர் வந்து பிரபல்யத்துக்கு தான் என்ன செய்யறாரு, அந்த ஆர்வத்தை பயன்படுத்துகிறார். அவரை நீங்கள் கணக்கெடுக்க வேணான்றார். இப்ப அன்புள்ள ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த செய்தியை எங்கட வளமையாக நான் சொல்லக்கூடிய உதாரணம் இந்த ரமலானோட நம்ம பொருத்தி பார்ப்போம். இந்த ரமலான் வருகிற நேரத்தில் பொதுவாகவே எல்லாரும் ஒவ்வொரு ரமலானுடைய ஆரம்பத்தில் நம்ம என்ன முடிவு எடுத்திருப்போம், இந்த ரமலானை திறன்பட என்ன செய்வோம், நம்ம பயன்படுத்திட்டோம், பயன்படுத்த வேண்டும். ஏற்கனவே உள்ள ரமலான்கள் நாங்க நல்ல முறையில் என்ன செய்யல, பயன்படுத்தல. நான் இதாகிட்டோம். இன்றைக்கு ரமலான் ஃபர்ஸ்ட்ல இருந்து குறிப்பா கடைசிக்கு நம்ம தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஒழுங்கா ஐந்துருவோம் அப்படின்னு தான் இந்த ரமலானை நம்ம ஆரம்பிப்போம். இந்த ரமலான் 29 நம்ம என்ன முடிவு எடுக்க போறோம், இந்த ரமலானை என்ன செஞ்சிட்டோம், அதாவது முடிச்சிட்டோம், சரி வரல, ஒழுங்கான முறையில் ஓதல, இன்ஷா அல்லாஹ் 2025 ரமலானையாவது ஒழுங்கா பயன்படுத்தணும் முடிவெடுக்க போறோம் என்ற பயம் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாரும் உள்ளது அப்படித்தான் இது முடிய போகுது என்றாலும் ஒரு உற்சாகத்தோட ஆரம்பிப்போம் என்ற ஒரு மனநிலை எல்லார்ட்டையுமே இருக்கு. அதை சைத்தான் அதை பிரச்சாரம் செய்வான். உள்ளத்துக்குள்ள சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா, வலக்கத் சத்தகா அலைஹிம் இப்லீசு தன்னஹு, இப்லீஸ் தனது எண்ணத்தை அவர்களில் உண்மைப்படுத்தி விட்டான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்லீஸுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், இப்லீஸுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை அவன் வந்து விசா தருவான், பாஸ்போர்ட் தருவான், எல்லாமே தருவான். நம்ம எடுத்து வாங்கி பிளைட்ல உட்கார்ந்துட்டோம்னா பைலட் அவன் தான். அதுக்கப்புறம் நம்ம வெளியே இடையில இறங்க போறோம் என்ன செய்யலாது, சொல்லல கொண்டு போய் சேர்த்துருவான். அந்த எண்ணத்தை எங்களுக்கு ஊட்டிக்கொண்டே இருப்பான். விளங்கிட்டா? அப்ப இந்த மாதிரியான சிந்தனை பொதுவாக இந்த ரமலானுடைய ஆரம்பத்தில் வார டைம்ல நம்ம இப்படித்தான் ஆரம்பிப்போம். எல்லாருக்குமே விளங்கும். ஒரு 8வது 9வது நோன்பு போற டைம்ல இந்த தடுமாறுது, போன வருஷம் மாதிரி என்ன செய்யுது தடுமாறுது அப்படின்னு விளங்கும். அதுக்காக வேண்டி ஒவ்வொருவர் என்ன செய்யணும், டிஃபரெண்டான டைம் டேபிள் எல்லாம் போட்டு கொடுத்து பாக்குறாங்க. நீங்க ஃபஜ்ருக்கு பிறகு என்ன 4 பக்கம் ஓதுங்க, லுஹருக்கு பிறகு 4 பக்கம் ஓதுங்க, அசருக்கு பிறகு 4 பக்கம் ஓதுங்க, மகரிப் பிறகு 4 பக்கம் ஓதுங்க, இஷாக்கு பிறகு 4 பக்கம், அப்ப 20 பக்கம் இப்படி என்ன போட்டு கொடுங்க. இது வந்து மனிதனுடைய அந்த இயல்பு பலகீனத்தை விளங்காத ஒரு டைம் டேபிள். இது விளங்கிட்டா? இந்த டைம் டேபிள் மனிதனுடைய இயற்கையும் பலகீனத்தையும் விளங்காத ஒரு டைம் டேபிள். ஆர்வம் வார டைம்ல தான் செய்யணும், ஆர்வம் வார டைம்ல செஞ்சிடணும். ஆர்வத்தை நீங்க இந்த மெத்தட்ல ஆக்கி விட்டீங்கன்னு வைங்களேன், அதாவது உதாரணமா உங்களுக்கு காலையில ஒரு 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 10 பக்கம் உங்களுக்கு ஓதல் மாதிரி இருக்கு. இப்ப நீங்க இந்த டைம் டேபிள பார்த்துட்டு என்ன செய்வீங்க தெரியுமா, 4க்கு குறைச்சிருவீங்க. அது சரியா நடக்கும்.
லுஹருக்கு பிறகு ஓத மாட்டீங்க. விளங்கிதா? லுஹருக்கு பிறகு என்ன செய்ய மாட்டீங்க, ஓத மாட்டீங்க. இதை சரியா செய்வீங்க. டைம் டேபிள் நம்மளுக்கு சார்பாகிக்குது. என்ன, நம்ம நாளை ஓதுவோம், ஆனா லுஹருக்கு பிறகு ஏலாம் போகும், மனசு சொல்லும் எல்லாத்தையும் சேர்த்து இஷாவுக்கு பிறகு ஓதிரேன், எல்லாத்தையும் சேர்த்து இஷாவுக்கு பிறகு ஓதிரேன்னு சொல்லு. இஷாவுல சேர்ந்த உடனே சொல்லுவோம். இப்ப தராவிகளே டைம் போயிட்டு சஹாபாக்கள் கூட 10 வசனத்தை படிச்சுட்டு தான் அடுத்த வசனத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, போய்கிறாங்கன்னு ஒரு ஹதீஸ் வரும். அப்படியே நம்மள அலக்கழிச்சு இப்படியே பார்க்க 15 நோம்பாகிரும். அப்போ ஒரு சகோதரர் சோர்வுட உச்சகட்டத்துக்கு போய் அவர் கேட்கிறாரு, குர்ஆன் ஃபுல்லா இறங்கினது மதீனால தானே, அப்போ அதுக்கு முன்னால சஹாபாக்கள் எல்லாம் வந்து முழு குர்ஆனை ஓதிக்க மாட்டாங்க தானே என்றார். அவர் ஆர்வம் எங்க போயிட்டு சஹாபாக்கள் லெவலுக்கு போயிட்டு, விளங்கிட்டா, சஹாபாக்கள் லெவலுக்கு போய் சஹாபாக்களை தனக்கு சார்பா எடுத்து, விளங்கிட்டா, சஹாபா ரசூல்லாங்களா 5 நேரம் எவ்வளவு காலம் தொழுதிப்பாங்க, கடமையாகப்பட்டவரான தொழுதிப்பாங்க, நாங்கள் 29 வருஷம் தொழுதிக்கிறோமே, அந்த மாதிரி தராவிகள்லாம் எவ்வளவு காலம் தொழுதிப்போம், சஹாபாக்கள்லாம் என்னது அந்த ஒரு 10 வருஷம் தானே, நம்ம வந்து 10 வயசுல இருந்தே பழக்கப்பட்டிருக்கிறோமே ரமதான்ல, கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். விளங்கிட்டா, இதுதான் ஃபமன் கானத் ஃபத்ரத்துஹு, என்ன எவருடைய சோர்வு என்ற சுன்னத்துக்கு மாத்தமா போகுதோ அவர் என்ன அழிந்து போய் விட்டார் என்ற இடத்துக்கு போகும். இது பொதுவாகவே ரமலான் ஆரம்பிக்கக்கூடியவருடைய நிலைமை அதுதான். சிலர் எந்த அளவுக்கு ஆயிடுறாங்கண்டா, அதாவது ஒருத்தர் நகைச்சுவையாக சொன்னாரு, 50 நேர தொழுகை ரசூலுல்லாஹ் ஏன் மாத்தினாங்களோ கவலைப்படுற லெவலுக்கு ஆயிட்டாங்க. வணங்கிட்டா, 5 நேர தொழுகை போதாம என்ன அவர் இபாதத்துல ஆர்வம் போய் 50 இருந்திருக்க நம்ம தொழுதிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், உங்க சமுதாயம் இதை செஞ்சுக்கல மாட்டாங்க, நம்ம செய்யற மாதிரி தானே இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்னது, அதாவது தவாமுல் ஹால் மினல் முஹால். ஹுக்கமாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, தவாமுல் ஹால் மினல் முஹால், அதாவது தொடர்ந்து இருப்பது சாத்தியமற்றது என்றதை விளங்கி அந்த அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அதை சொல்லுவார்கள். அதான் மனிதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னு சொன்னா, அல் ஹரக்கா பரக்கான்னு வாங்க ரபுல, விளங்கிட்டா, அல் ஹரக்கா பரக்கா, அசஞ்சிகண்டே இருக்கிறது பரக்கத், போறது வாரது, இந்த லெவலுக்கு நம்ம செயல்பாடுகளை வச்சுக்கிறோம். அல் ஹரக்கா பரக்கான்ற லெவல்ல ஒரு செயலை வச்சுக்கிறோம். கொஞ்சமாவது நம்ம இயங்கிக் கொண்டே இருக்க நிறுத்தப்பட, ஹரக்கத் என்ன செய்யணும், இருந்து கொண்டே இருக்கணும். அதே நேரம் தவாமுல் ஹால் மினல் முஹால், அது ஃபர்ஸ்ட் ஹை லெவல்லயே எப்பயும் இருந்துட்டு இருக்கிறது சாத்தியம் இல்ல அப்படின்றதை விளங்கி வச்சுட்டோம்டா, நாங்க எங்களுடைய உதாரணமா முதலாவது ரமலான் வருதுன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு பள்ளிக்கு போறவங்க எல்லாம் வெளியே வைப்பாங்க. அந்த டைமுக்கு பலமையா பள்ளி போற பாட்டியெல்லாம் தானே, அவங்க எல்லாம் எங்களுக்கு பள்ளிக்கு சம்பந்தம் இல்லை மாதிரி கதவுக்கு வெளியே அவங்க எல்லாம், ஏன்னா இந்த டீம் வந்துட்டு, இந்த டீம் வந்து முன்சஃப் அதெல்லாம் நெருங்கி இமாம் ஆச்சரியப்படுற அளவுல ஜமாத்தெல்லாம் இருக்கும். பலமையா பள்ளிக்கு வரவங்க எல்லாம் அன்றைக்கு என்ன ஒரு இவங்கெல்லாம் ஒரு இபாதத்தாளிகளா இந்த லெவல்ல ஃபஜ்ருக்கு அவங்க வளமையா மாற டைம்ல வந்தா கூட முன்சப் என்ன நிரம்பிட்டு அவங்களுக்கு இருக்கல, யாரு வளமையா முன்சப்புக்கு வரவங்களுக்கு இருக்கலாது, அவங்க திகச்சு போகிற லெவலுக்கு இருக்கும். இவங்க தான் வளமையா இருக்கிறது. ஒரு 10 பேடினால அவங்க இடம் கிடைச்சிரு, இவங்க எல்லாம் போயிடுவாங்க. இவங்க எல்லாம் போயிட்டு வளமையா அவங்கள மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கலாமான்னு சொல்லி என்ன அதுல போயிட்டு குறிப்பா 27 தாண்டின உடனே பள்ளி, அதாவது சிலர் பள்ளியை டெவலப் பண்றதுக்கெல்லாம் அந்த டைம்ல முடிவெடுத்துக்கிறாங்க, மக்களுக்கு இடம் போதாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு பார்த்தா பள்ளி உடைக்க வேண்டிய நிலைக்கு அவ்வளவு இடம். இந்த நிலைமையெல்லாம் எதால வருது, இந்த ஹிர்ஸ் ரஹ்பா ஷிர்ரா, இந்த ஆரம்ப ஆர்வம் மனிதனை வந்து கண்ட இடத்துக்கு கொண்டு போயிடும். எங்கெங்கெல்லாம் சிந்தனைக்கு என்ன செய்யும் கொண்டு போகும். அப்படி ஒரு பூரிப்பு வரும், ஒரு பூரிப்பு என்ன செய்யும் வரும். இது வந்து ஆசிரியருக்கும் விளங்கணும், மாணவருக்கும் விளங்கணும், அழைப்பாளருக்கும் விளங்கணும், அழைக்கப்படுகின்றவர்களுக்கும் விளங்கணும். இது வந்து கடைசி வரைக்கும் போற பயணம் அல்ல. இது என்ன, இந்த டீம் ஃபுல்லா கடைசி வரைக்கும் வராது. கடலுக்கு முன்னால் அகப்பட்டவரை கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், ஏற்கனவே கால் கை எடுங்கன்னு சொன்னவங்க தான். ஆனா கடலுக்கு முன்னால என்ன சொன்னாங்க, நாங்க அகப்பட்டு கொண்டு வந்தாங்க, ஆர்வம் தொடர்ந்து இருப்பது என்பது ஒரு சாத்தியம் இல்லை. தவாமுல் ஹால் மினல் முஹால் என்ற அந்த இது மாதிரி. அப்ப அதனால நாங்க இதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், ஆர்வத்தை நம்ம இந்த மாதிரி வார சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு எப்ப ஆர்வம் வருகிறதோ அதுல சுன்னத்துக்கு வெளியே போகாத அளவுலையும் அந்த அதீத ஆர்வத்தை பயன்படுத்தவும் வேண்டும். பிரிச்சு நிர்வாகம் பண்ணணும், எப்படி பிரிச்சு நிர்வாகம் பண்ணணும் சொன்னா, ஆர்வத்தை உடைச்சல, அந்த ஆர்வத்தை உடைத்து அல்ல, அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி நிர்வாகம் பண்ண வேண்டும். எல்லை மீறாம என்ன செய்யணும், நிர்வாகம் பண்ணணும். உதாரணமா காலையில எங்களுக்கு நீங்க குர்ஆனை எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஓதுவதற்கான ஒரு நல்ல ஒரு இது என்ன செய்யுது கிடைக்குது, ஓதிட்டே இருங்க. உங்களுக்கு ஓத கிடைக்குதா, ஓதுன்னு அப்படியே ஓதிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு 10 தாள் ஓதிட்டீங்க, 15 தாள் என்ன செஞ்சிட்டீங்க ஓதிட்டீங்க அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ராகத்து கிடைச்சு உங்க ஆர்வத்தை பயன்படுத்தினது. அடுத்த நாள் சுபகு உங்களுக்கு வரும், ஒரு தாள் ஓதுறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு என்ன செய்யாது இருக்காது.
அப்ப நீங்க என்ன செய்யணும், அல் ஹரக்கா பரக்கான இடத்துக்கு வந்துடணும். என்ன, ஒரு 2 தாளாவது ஓதிடணும். இதுக்கு குறைய நம்ம என்ன செய்யக்கூடாது, போக விடக்கூடாது. இதுக்கு குறைய நம்ம போக விடக்கூடாது. இந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடணும், வைத்து விட வேண்டும். இதுக்கு குறைய விடக்கூடாது. கூடுதல் என்பதில் நீங்க எங்கேயும் போங்க, ஆனா இந்த லெவலுக்கு நான் குறைய விடக்கூடாது, இந்த வளமே நான் விடக்கூடாது. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல. ரசூலுல்லாஹ் ஹதீஸ், அஃதலுல் அமால், அமல்களிலே மிகவும் சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்திருப்பது. குறைந்திருந்தாலும் தொடர்ந்திருப்பது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அஃதலுல் அமால், அமல்கள்ல மிகவும் சிறந்தது அதுவமுஹா வ இன் கல்ல. வணங்கிட்டா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது விருப்பமா இருக்கும், அமல்கள்ல எது விருப்பமா இருக்கும்னு கேட்டா அத்தாஇம் அப்படின்னு வருது. நிரந்தரமாக இருப்பது, அத்தாஇம் நிரந்தரமாக இருப்பது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் என்ன விருப்பமானது. இன்றைக்கு இங்க அரபு நாடுகளில் வேலைக்கு என்ன சொல்லுவாங்க, தவாம். வேலைக்கு என்ன சொல்றது, தவாம், தொடர்ந்துகிறது. எது இல்லாம போனா அது இல்லாம போறது இல்லையே, தவாம். அதுதான் தவாம் என்றது. தவாம் என்றது நேரடியாக வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி உள்ள சமுதாயத்தில் பேர் கேட்டா தவாம், 20 வருஷத்துக்கு முன்ன உள்ள சமுதாயத்தை கேட்டா அரபுல தவாமுக்கு இப்படி ஒரு விளக்கமே என்ன இல்ல. ஆனா அது அந்த தவாம் என்ற வந்ததுக்கான காரணம் என்ன, தொடர்ந்து அப்படியே அது இருக்கணும் என்றதுனால. அப்ப ரசூலுல்லாஹ்களுக்கு அத்தாஇம் தொடர்ந்து இருக்கக்கூடியது, வயின் கல்ல குறைவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்களுக்கு அதான் விருப்பம். அப்ப அந்த குறைவாக இருந்த கூடும், கூடிக்கொண்டே இருக்கும், அதுல எல்லாம் சந்தேகமே இல்லை, கூடும் என்பதுல சந்தேகம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நிர்வகிக்க கூடியவர்கள்ன்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன, ரமதான்ல ரசூலுல்லாஹ்வோட தொழுகையை பார்த்து சஹாபாக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ஜமாத் தொழுதாங்க, இரவு தொழுகை. அடுத்த நாள் அதை விட பெரிய ஒரு கிரௌட் என்ன செஞ்சது வந்தது. 3ஆவது நாள் ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், மக்கா மதீனா பள்ளியை விஸ்தரிச்சிருக்கணும். அப்படித்தானே, ரசூலுல்லாஹ் வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு தலைவராக தான் என்ன செஞ்சிருப்பாங்க, மதீனா பள்ளியை விஸ்தரித்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் வரல ஜமாத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இரவு தொழுகை என்ன செய்யல, வரல. என்ன காரணம் சொன்னாங்கடா, கடமையாக்கப்பட்டு விடுமோன்னு பயப்படு. கடமையாக்கப்படுறதுன்னா ஏன் ரசூலுல்லாஹ் பயப்படணும், கடமையாக்கினா நீங்க செய்யாம போயிருவீங்கன்றதை தான் நான் என்ன செய்யறேன், பயப்படுகிறேன். இதே லெவல்ல நீங்க தொடர்ந்து என்ன செய்ய மாட்டீங்க, இருக்க மாட்டீர்கள் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகிக்கிறாங்க அதுல இருந்து. அதனாலதான் அது ஒரு சுன்னத்தான ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சது, நின்றது. இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதை கடமையாக்கி இருந்தால், அல்லாஹு தாலா அதை கடமையாக்கி இருந்தால் அதை செய்யாமல் போகிற நேரத்தில் இந்த சமுதாயம் குற்றவாளிகளாக மாறும் என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அதனால அந்த அமல்லிருந்து ரசூலுல்லாஹ் விலகிக் கொள்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகிக் அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு தலைவரா இல்லையா, அந்த விஷயத்தை எப்படி நிர்வகிக்கணும் என்று புரிந்த ஒரு தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு மினிமம் லெவல் அமல் உண்ட, நம்ம ரமதான் வார நேரத்தில் நம்ம எவ்வளவு அமல் செய்வோம் என்றதை நம்ம முடிவெடுத்து விடணும். நம்ம மேக்சிமம் தான் நம்ம முடிவெடுக்கிறது. பழங்கிட்டா குர்ஆன் ஓதி முடிச்சுட்டு தௌராத்தையும் படிக்கணும் ஆர்வத்துக்கு போயிடுறது, சரியா? நம்ம அந்த லெவலுக்கு போகாம நம்ம வந்து மினிமம் லெவல் உள்ள அமல் எது, மினிமம் லெவல் உள்ள அமல் எது அப்படின்னு பார்க்கணும். ரைட், நம்மளால இவ்வளவு முடியும், நம்மளால இவ்வளவு முடியும். சிலர் வந்து இரவு தொழுகையில பிந்தி தொழுவருடைய சிறப்பு ஹதீஸ் எல்லாம் கேட்டுக்கிறான். ஜமாத்துக்கு இந்த முதலாவது ஜமாத் நம்ம போத பிந்தி தொழ போறதுன்றது, பிந்தி தொழ முடிந்தவர்கள் தாராளமாக பிந்தி தொழலாம். அவங்க தொழுகிறாங்களே இல்லை, அவங்களுக்கு அல்லாஹ் கடையில உள்ளது. அது அவங்கள பத்தி நம்ம பேசல. பிந்தி இரவுல 1 மணிக்கு எழும்பி அவங்க தொழக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனா இதுல பலகீனப்படுறவங்களை பார்த்து நான் சொல்றேன், அப்படி சொல்லி 2க்கு இல்லாம எத்தனை பேர் எந்திக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இந்த ஜமாத்தை ஏன் ஏற்படுத்துறாங்கடா, மக்கள் அந்த ஜமாத்தோட தொழுதாத்தான் எங்களுக்கு என்ன செய்யுது, நீண்ட நேரம் குர்ஆனை கேட்டு ஓதுறதுக்கான வழி வருது, நீண்ட நேரம் நிக்கிறதுக்கான வழி வருது, அப்படி என்று சொன்னதனாலதான் அது ஏற்படுத்தப்படுது. செஞ்சுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, இது சிறப்பு, நிஅமத்துல் பித்அத் நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி, இது சிறப்பான ஒரு செயல் என்று சொல்லிட்டு வல்லதி தனாமுன அன்ஹா அஃதல், நீங்க அதுக்கு பிறகு நீங்க தூங்குவீங்களே அந்த நேரம் மிகவும் சிறந்தது. எது, அந்த பிந்திய நேரம் வந்து இதை விட என்ன, அதாவது மிகவும் சிறந்தது என்று உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அது சிறப்பானவங்க, முடிஞ்சவங்க, ஏழ்மானவங்க அதை எடுத்துக்கலாம். ஆனா பெரும்பாலான நபர்கள் வேகமா தொழுறாங்க, நம்ம சரி வரல, 1 ஹவர் தொழுறாங்க, 2 ஹவர் தொழுறாங்க, 10 நிமிஷம் தொழுறது இல்லை, இதா 10 நிமிஷம் தொழுறது இல்லை. கேட்டா நீங்க கேட்கவும் கூடாது, யார்கிட்ட அப்படி நீங்க தொழுகன்னு கேட்க கூடாது. கேட்டாலும் அது எனக்கு அல்லாஹ் கடையில உள்ளது அப்படின்னு அப்ப சொல்லிடுது, எனக்கு அல்லாஹ் கடையில உள்ள தொழுகிறது என்ற விஷயம் எனக்கும் அல்லாஹ் கிடைக்கப்பட்டதா என்னது தெரியும். இது இப்படி நடக்குதா இல்லையா சமுதாயத்தில், ஜமாத்துக்கு போறவனே இல்லாம ஆக்கிடுறது. ஜமாத்துக்கு நம்ம பிந்தி தொழுவோம்னு சொல்லி உட்கார்ந்து பேசி சஹர் டைம்ல என்ன சஹர் முடிச்சுட்டு ஃபஜ்ர் சுன்னத் இல்லாத போன பாட்டியெல்லாம் இருக்குது, சரியா? அப்ப இதெல்லாம் எதனால நடக்கு தெரியுமா, செய்ய போறவங்கள விட்டுறோம், விளங்கிட்டா? அதாவது அந்தந்த அமல் நடக்குதா அவர்களை என்ன செய்து விட வேண்டும், விட்டு விட வேண்டும்.
நீட்டமா சஹாபாக்கள் தொழுதாங்க அப்படின்ற செய்திகள்லாம் எடுத்து இங்க என்ன செஞ்சிருதுன்னு சொன்னா 1 மணி நேரம் தொழிச்சிருது. சஹாபாக்கள் நீட்டமாக தொழுதாங்க, ஜமாத்துக்கு ஆக்கள் இல்லை, ஜமாத்துக்குன்னு நபர்கள் இல்லாம போயிடுறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழுகையாக இருந்தாலும், அது சுன்னத்தா இருந்தாலும் ஃபர்தா இருந்தாலும் பின்னால தொழுகிறவங்களுடைய அந்த இதை கவனிக்கணும். பின்னால அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற தக்வா உள்ளவர்கள் இருந்தாங்கன்னா நீங்க ஒரு 3 4 அவர் 5 அவர் நீட்டினா பிழை இல்லை, அவங்க நிப்பாங்கன்னு விளங்கினா. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் இவர்கள் என்ன செய்யணும், பின்னால் உள்ள மக்களுடைய அந்த நிலைமைகளை முராஅத் பண்ணி ஒரு மிகவும் மினிமம் லெவலுக்கு போயிடாம 1 அவர் 2 அவர் என்ற அமைப்பிலேயாவது அந்த ஜமாத் என்ன செய்யணும், அதை முடித்து விட வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆர்வத்தை நிர்வாகம் பண்ணான்னு பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டீங்கறாங்க, பள்ளியில என்ன ஒருவர் தொழுது கண்டே இருக்கிறார் மிச்ச நேரமா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறா, மா தஉதுனஹு ஃபீக்கும், இவரை நீங்க எப்படி கருதுறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப மின் ஹியாரினா, எங்கல்ல மிகவும் சிறந்தவர், இப்படி தொழுகிறதால மிகவும் சிறந்தவர். ரசூலுல்லாஹி சொன்னா லைஸ மின் ஹியாரிக்கும், இவர்களில் உங்கள் சிறந்தவர் கிடையாது, இவர் உங்களில் சிறந்தவர் கிடையாது. ஏன், இது சுன்னத்தான தொழுகை, உபரியான வணக்கம், மக்களுக்கு முன்னால மக்கள் பார்க்கிற அளவுக்கு மிக நீண்ட நேரம் தொழுகிறத ரசூலுல்லாஹி என்ன செய்யல, விரும்பல. எல்லாரும் ஃபர்துல பள்ளிக்கு வந்தா ஃபர்துல என்ன செய்யணும், எல்லாருமே சமமாக இருக்க வேண்டும். சுன்னத்தை அவரவர்களுடைய வீடுகள்ல என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும் என்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறது சொல்றது. ஆனா நாங்க எல்லாருடைய தக்வாவையும் அந்த பள்ளியில அதை வச்சுதான் டெஸ்ட் பண்றது. நான் சொல்லுவேன், நம்ம எங்களுடைய தர்பியா முறைகள், எங்களுடைய தவா முறைகள் எப்படி இருக்குது. அவர் இகாமத்துக்கு பள்ளிக்கு சலாம் கொடுத்துட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு, போயிடுவார். அவரை நம்ம விடுறதில்லை. அவரை நம்ம என்ன செய்வோம், பின்னால தொழுதுட்டு இருப்பாரு. முன்சப்புல தொழுற சிறப்பு தானே, எப்ப பார்த்தாலும் பின்னால தான் என்ன செய்யறாரு, தொழுகிறான். அவன் முன்சப்புக்கு வந்துருவாரு. 4வது ரக்காத்துல சேர்ந்து வேலை இல்லை, ஃபர்ஸ்ட் ரக்காத்துல வரணுன்றது. ஃபர்ஸ்ட் ரக்காத்துல வந்துருவாரு, சலாம் கொடுத்துட்டு போயிடுவார். சலாம் கொடுத்துன்னு போய் என்ன பிரயோசனம். அதுக்கார்கள் திக்ர்கள் ரசூலுல்லாஹி எவ்வளவு சொல்லி தந்த, சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டா, புகாரி எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. சரியா, அப்புறம் திக்ர் செஞ்சு சுன்னத்தெல்லாம் போயிடும். சுன்னத் முன்பின் சுன்னத்தும் இல்லை, அது சொர்க்கத்துல என்ன ஒரு மாளிகை இருக்குது. இப்படி சொல்லி 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 விளங்கிட்டா அது ஒரு கடைசியில எல்லா விஷயத்தையும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கு வராம விட்டாருங்களே, பள்ளிக்கு வராம இருந்த ஒரு முஸ்லீம் என்ன பிரயோசனம், ஃபர்ஸ்ட்ல இது ஸ்டார்ட் பண்றது. சரியா, இப்படி நடக்குதா இல்லையா? ஏதாவது நலவு செய்யறவன எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாயில்கள்ல சுன்னத்தான கடமை அல்லாம சுன்னத்தான எந்த தொழுகைகளே நீ தொழு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்களா? இல்ல. ரசூல் அதனாலதான் தஹியத்துல் மஸ்ஜித் போன்ற தொழுகை ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்தில் அது கடமை நிறைஞ்சவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. சுன்னத்தான தொழுகைகளுக்கு அவருக்கு அல்லாஹ்வுக்கு இடைப்பட்ட ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, விட்டு விட்டார்கள். அப்ப நபி அவர்கள் செயல்பாட்டு ரீதியாக அந்த ஆர்வத்தை நிர்வகிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மக்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒரு மனிதர் இரவுல குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு ஹிஸ்பு வச்சுக்கிறார். ஹிஸ்பு விளங்கிட்டா, அந்த ஹிஸ்பன்னா ஒரு பகுதி ஓதுறாரு. ஹதீஸ்ல வருது ஹிஸ்பன், ஒரு பகுதி ஓதுறேன். நான் ஒரு 5 தாள் ஓதுவேன், ஒரு ஹிஸ்பு வச்சுக்கிறார். ஒரு ஜுஸு ஓதுவேன் ஒருத்தர் வச்சுக்கிறார். அவர் தூங்கி விட்டால் அல்லது மறந்து விட்டால், ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, அதை ஓத மறந்துட்டா அல்ல அதை தூங்கிட்டா, ஃபகரஅஹு ஃபீமா பைனல் ஃபஜ்ரி வல்லுஹரி, லுஹருக்கும் சுபஹுக்கும் இடையிலே அதை அவர் ஓதினால், குதிப கஅன்னமா கரஅஹு ஃபில் லைல், அவர் இரவிலே ஓதியது போல கூலி அவருக்கு எழுதப்படும். அப்படி மறந்து போனவர் இரவில ஓதியது போல என்ன அவருக்கு கூலி எழுதப்படும். இந்த டைம்ல ஓதினா, எப்ப ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில ஓதினா அந்த கூலி எழுதப்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோர்வுக்கும் அந்த பலகீனத்துக்கும் என்ன செய்றாங்க, வழிகாட்டுவதை நம்ம பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வளமை இருந்துச்சு, இரவுல தூங்குவதற்கு முன்னால குர்ஆன்ல ஒரு பகுதி ஓதிட்டு தூங்கிடுறது. வளமையாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, இரவுல தூங்குவதற்கு முன்னால குர்ஆன் ஒரு ஹிஸ்ப வச்சிருந்தாங்க ஓதுறதுக்கு. இந்த பகுதியை ஓதிட்டு என்ன செய்வாங்க, அவர்கள் தூங்கி விடுவது வளமையாக என்ன செஞ்சது இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் அவங்க தங்களோட மினிமம் லெவலான அமல்களை நிர்வகிப்பதற்காக வச்சிருந்தாங்க. இமாம் இப்னு தைமியாவை சந்திக்கிறதுக்கு இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் போறார். இப்னு தைமியா காலையில அந்த ஃபஜ்ர் சுன்னத்தை அந்த ஃபஜ்ரை தொழுது விட்டு அப்படியே உட்கார்ந்துட்டார். சூரியன் உதயமாகும் வரைக்கும் உட்கார்ந்துட்டார். அதெல்லாம் முடிஞ்ச பின்னால திரும்புறார். இப்னு கைமை பார்த்து சொல்றாங்க, இது எனது காலை உணவு, இது நான் சாப்பிடல என்ற எனக்கு சக்தி என்ன செய்யாது, இருக்காது. அப்ப யாருக்காகவும் அந்த வளமை என்ன செய்வதில்லை, நம்ம விடுவது கிடையாது. ஆனா மன ஆர்வம் இல்லாட்டி என்ன செய்ய மாட்டா, யாராவது நம்மளே கூட்டிட்டு போயிட மாட்டான்ல, அதை ஒரு காரணமா போட்டு இன்னைக்கு ஓத கிடைக்கலன்னு சொல்றது கிட்ட லெவல்ல நம்ம நிர்வாகம் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செயல்பாடுகளை நீங்க பாருங்க எந்த அளவுக்கு, அதாவது மனிதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்கள் விஷயத்துல, ஒருவருடைய அமலுடைய செயல்பாடுகள் விஷயத்தில் நிர்வகிப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம்.